ஓம் சாந்தி. 18/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபான். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, கேள்விப்படுகின்ற விஷயங்களை நம்ப வேண்டாம். யாராவது தவறாக பேசினால் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதின் வழியே விட்டு விடுங்கள் அப்படின்றார் பாபா. ஏன்னா கேட்குறவங்க எப்படி கேட்டாங்க, அவங்க ஏதாவது திருச்சி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்றதுனால அதை நம்ப வேண்டாம். தவறாக ஏதாவது காதில் விழுந்ததுன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுங்கன்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, ஞானத்தின் குஷியில் எந்த குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களின் அடையாளம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, அவர்கள் பழைய கர்மத்தின் கணக்கை அதே குஷியில் இணைத்து கொண்டே செல்வார்கள். ஞானத்தின் குஷியில் துக்கத்தின் வேதனை, கவலைகள் என்ற உலகத்தையே மறந்து விடுவார்கள். புத்தியில் இப்பொழுது மகிழ்ச்சியான உலகத்திற்கு போய்கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். அந்த ஞானத்துடைய குஷியில் பாபாவுடைய நினைவில் மகிழ்ச்சியாக இருந்து அவங்க அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு குஷியில் மட்டும் எமர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்பொழுது மகிழ்ச்சியான உலகத்திற்கு போய்கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். ராவணன் சாபத்தால் துக்கம் கொடுத்தார். துக்கமான கவலையான உலகத்திலிருந்து நீங்கி மகிழ்ச்சியான உலகத்திற்கு அழைத்து செல்ல இப்பொழுது பாபா வந்துள்ளார். பாட்டு, உன்னை அடைந்து நாங்கள் உலகத்தை அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டனர். குழந்தைகளுக்கு அவசியம் மெய்சிலிர்ப்பு ஏற்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் குஷி போன்ற சத்துணவு வேறு எதுவும் கிடையாது என்று பாடப்படுகின்றது. இப்பொழுது அனைத்து ஆத்மீக குழந்தைகளுக்கும் எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார். எல்லையற்ற தந்தை என்பவர் ஒருவர்தான் இருக்க முடியும். மேலும் குழந்தைகள் அறிவீர்கள், எப்பொழுது மற்றவர்களும் குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவர்களுக்கும் கூட மெய்சிலிர்ப்பு ஏற்படும். நம்முடைய ராஜ்யம் இருந்தது, பின்பு ராஜ்யத்தை இழந்துவிட்டோம் என்று நீங்கள் அறிவீர்கள். பாரதவாசிகளுக்கு இது சந்தோஷமான செய்திதானே. ஆனால் எப்பொழுது இதை நன்றாக கேட்டு புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது முற்றிலும் இது சந்தோஷமான விஷயமாகும். கல்பம் கல்பமாக பாபா வருகின்றார். பாபாவின் ஜென்மம் கூட இங்கேதான் ஏற்பட்டதாக கூறுகின்றார்கள். நாம் கொண்டாடுகின்ற இந்த பண்டிகைகள் எல்லாம் இந்த நேரத்தின் நினைவு சின்னம்தான். பாபா மிகவும் எளிதான வழியை கூறுகின்றார். இன்று மனிதர்களுக்கு அநேக விதமான கவலைகள் உள்ளன. இங்கே ஞானம் கேட்டதன் மகிழ்ச்சியில் அந்த கவலை, துக்கம் எல்லாம் மறைந்து விடுகின்றது. நோயாளிகளுக்கு எப்படி நோய் குணமாகிவிட்டால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நோய் வந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றது. தாய் வீடு, மாமியார் வீடு, நண்பர்கள், உறவினர்கள் இவையெல்லாம் மகிழ்ச்சியில் வருகின்றது. நாம் அனைவரும் உலகத்திற்கு எஜமானனாக இருந்தோம். பின்பு ராவணன் சாபம் கொடுத்து விட்டான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது கவலை, துக்கம் கொண்ட உலகம். பிறகு நாளைக்கு குஷியான உலகம் வருகின்றது. குஷியான உலகத்தை நினைவு செய்தால் கவலை, துக்கம் அனைத்தும் மறந்துவிடும். இது தமோ பிரதானமான உலகம். பல்வேறு விதமான கர்ம வினை உள்ளது. பெண்களுக்கு கூட எத்தனை கொடுமைகள் நடக்கின்றன. அநேக விதமான தடைகள் வருகின்றன. இந்த தடைகள் கர்மத்தின் கணக்கு அனுபவிக்க வேண்டியுள்ளது. இன்னும் சில நாட்கள் தான் உள்ளன என்று பாபா தைரியம் கொடுக்கின்றார். கல்பத்திற்கு முன்னால் கூட இவ்வாறு நடந்தது. கர்மத்தின் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். இவைகளை மகிழ்ச்சியோடு முடித்து கொண்டே இருங்கள். பாபா மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைத்து கொண்டே இருங்கள். எந்த தவறான காரியமும் செய்யாதீர்கள். இல்லை என்றால் மேலும் தண்டனை ஏற்படும், பதவியும் குறைந்துவிடும். பாபா ஒருவரை மட்டும் நினைவு செய்வதுதான் குழந்தைகளின் கடமையாகும். பாபாவை நினைவு செய்தால் உங்கள் பாவ கர்மம் விநாசமாகும் என்று பாபா கூறுகின்றார். கணக்கு வழக்கு முடிந்துவிடும். இன்னும் குறைந்த நேரம்தான் உள்ளது. கணக்கு வழக்கு முடித்து கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் குருடர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளீர்கள். நீங்களும் நினைவு செய்யுங்கள், மேலும் மற்றவர்களுக்கும் கூட வழி சொல்லுங்கள். தடைகள் அநேகம் வரும். பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று எவ்வளவு முடிகின்றதோ இதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் என்றார் பாபா. மன்மனாபவ என்ற வார்த்தையே மிகவும் புகழ்பெற்றது. மன்மனாபவ என்றால், ஹே ஆத்மாக்களே, நிரந்தரமாக என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவ
கர்மங்கள் பஸ்பமாக்கிவிடும். இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை. பாபாவை மட்டும் நினைத்தால் போதும், தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக்கிவிடுவோம். நாம் 84 ஜென்ம சக்கரம் சுற்றி வந்துவிட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சக்கரம் சுற்றி கொண்டே வந்துவிட்டது, மேலும் சுற்றும். இது பழைய உலகம், பழைய உடல், இதை மறந்து விடுங்கள். இது ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற சந்நியாசமாகும். அவர்கள் எல்லைக்குட்பட்டதை சந்நியாசம் செய்கிறார்கள், வீடு வாசலை விட்டு செல்கின்றார்கள். நாடகத்தில் அவர்களின் நடிப்பு அது. மீண்டும் இவ்வாறே நடக்கும். ஒவ்வொரு வினாடியும் எது கடந்ததோ அது மீண்டும் நாடகத்தில் நடக்கும். சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் புத்தகங்கள். பக்திக்கு பின்னர்தான் ஞானம். இந்த ஏணிப்படி படத்தை வைத்து மற்றவர்களுக்கு தெளிவாக எளிதாக புரிய வைக்க முடியும். முக்கியமான படங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் கூட வைத்து கொள்ளலாம். மும்மூர்த்தி படம் மிகவும் தெளிவானது. மேலே சிவனும் கூட இருக்கின்றார், பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட இருக்கின்றார், சூட்சும வதனவாசிகள் மற்றும் உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் இருக்கின்றார். பாபா எங்கே இருக்கின்றாரோ அங்கேதான் ஆத்மாக்களாகிய நம்முடைய இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதை நிர்வாண தாமம் என்று சொன்னாலும் சரி, சாந்தி தாமம் என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். சாந்தி தாமம் என்றால் சரிதான். அதாவது நிர்வாண தாமம் என்றால் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடம் என்பதாகும். நிர்வாணி, வாணின சப்தம், சப்தத்துக்கு அப்பாற்பட்ட இடம் சாந்தி தாமம். அப்போது அது சாந்தி தாமம் ஆகிவிட்டதல்லவா? அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். மேலும் சாந்தி செல்வ செழிப்பான இடமாகும். பிறகு துக்கம் மேலும் அசாந்தி தாமம் ஆகிவிடுகின்றது. சுகதாமம் என்றால் எல்லையற்ற பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும். இன்று என்னவாக உள்ளது, நாளை என்னவாகும்? இன்று கலியுகத்தின் முடிவில் உள்ளது, நாளை சத்தியுகத்தின் ஆரம்பமாகும். இரவு பகல் வித்தியாசம் உள்ளது அல்லவா? பிரம்மாவின் வாய் மூலமாக வந்த பிராமணர்களின் பகல், மேலும் பிறகு இரவு என்று பாடப்படுகின்றது. பகலில் தேவதைகள் இருந்தார்கள், இரவில் சூத்திரர்கள் இருந்தார்கள், நடுவில் நீங்கள் பிராமணர்கள் இருக்கின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் முற்றிலும் ஆழ்ந்த இருளில் உள்ளார்கள். அவர்களை ஆழ்ந்த ஒளியில் கொண்டு வருவது உங்களது கடமையாகும். இப்பொழுது உங்கள் மகாபாரத யுத்தம் நடக்க இருக்கின்றது. பாடப்பட்டு இருக்கின்றது, விநாச காலத்தில் விபரீத புத்தியாக இருப்பார்கள் அப்படின்னு. விநாச காலத்தில் அன்பு புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பாபா மீண்டும் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க வந்துள்ளார் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த ராஜ்யத்தை யாராலும் திருட முடியாது. ராவணனின் பிரவேசம் துவாபரயுகத்தில் ஏற்படுகின்றது. ராவணன் தான் நம்முடைய ராஜ்யத்தை அபகரித்து விட்டான். அவன்தான் நம்முடைய எதிரி என்பது புரிந்தது. ஏனென்றால் எதிரியின் உருவத்தை தான் எரிப்பார்கள். இவர்தான் மிக பழைய எதிரி, ராவண ராஜ்யம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் யார் புத்தியிலும் இதை புரிந்து கொள்ளவில்லை. இதை ஆழ்ந்த இருள் என்று சொல்லலாம் அல்லவா? எல்லையற்ற தந்தை தான் ஞான கடலாக இருக்கின்றார். அவரைத்தான் ஞானத்தின் வள்ளல், தெய்வீக கண்ணை வழங்கும் வள்ளல் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு 3வது கண் கிடைத்துள்ளது. முன்னால் நீங்கள் ஒன்றுமே அறியவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அனைத்தையுமே அறிந்து கொண்டீர்கள். பாபா ஞானக்கடல் என்றால் ஞானத்தை தானே புரிய வைப்பார். ஞானம் கூறாமல் வெற்றி எப்படி கிடைக்கும்? பாபா ஞானம் கூறுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த ஞானத்தால் தான் அரைக்கல்பம் சத்கதி கிடைக்கின்றது. பக்தி மார்க்கம்தான் அரைக்கல்பம் நடக்கின்றது. ஞானத்தால் சத்கதி சங்கமயுகத்தில் தான் கிடைக்கின்றது. எந்த விஷயத்தையும் குழந்தைகள் நீங்கள் மறைக்க முடியாது. பாபா கூறுகின்றார், எந்த தவறு செய்தாலும் பாபாவுக்கு கூறிவிடுங்கள் என்கின்றார். சிலர் தீய கர்மங்களை செய்கின்றார்கள் என்பதை பாபா அறிவார். ராவண ராஜ்யம் இல்லையா, மாயா அறை கொடுத்து விடுகிறது என்றார் பாபா. ஆனால் அதிகமாக மறைக்கின்றார்கள். ஏதாவது தவறு ஏற்பட்டால் உடனடியாக பாபாவிடம் கூறிவிடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான வழி கிடைக்கும் என்றார் பாபா. இல்லை என்றால் அது வளர்ந்து கொண்டே போகும். காமம் மகா எதிரி. பாபாவிற்கு கடிதம் எழுதுகின்றார்கள். பாபா, மாயா மிகவும் எதிர்ப்பு செய்கின்றது. மாயாவிடமிருந்து தப்பிக்கும் அளவு எவரது யோகமும் நிரந்தரமாக உள்ளதை செக் பண்ணுங்கன்றார் பாபா. தேக அபிமானம் அதிகமாக வருகின்றது. மாயாவிடம் அதிக பேர் அறை வாங்குகின்றார்கள். பாபாவிற்கு அனைத்து இடத்திலிருந்தும் செய்திகள் வருகின்றன அல்லவா?
செய்தித்தாள்களில் கூட தவறாக எத்தனை எழுதுகிறார்கள். தற்பொழுது மனிதர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விஷயங்களை உருவாக்கலாம். ஏனென்றால் தமோ பிரதானம் அல்லவா? வியாசர் ரஜோகுணத்தில் இருக்கும்போதே என்னென்ன விஷயங்களை உட்கார்ந்து எழுதிவிட்டார். அதனால் பாபா புரிய வைக்கின்றார், கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்து கெட்டு போகாதீர்கள். இவர் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார் என்றால் புத்தி அங்குதான் போகும் அல்லவா? இது தமோ பிரதானமான உலகம் என்று புரிந்து கொள்வதே இல்லை. மாயை உங்களை விழ வைப்பதற்கு முயற்சி செய்யும். யாராவது பொய்யான விஷயங்களை கூறினால் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிடுங்கள். இந்த செய்தியினை மற்றவர்களுக்கும் கூறுங்கள். நான் செய்தியை கொண்டு வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இப்பொழுது ஹே ஆத்மாக்களே, ஸ்ரீமத் படி என்னுடைய செய்தியை கேளுங்கள். நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் தங்களுக்கு நன்மை செய்து கொள்கின்றார்கள். நினைவு ஆத்மா செய்கின்றது, தவறையும் ஆத்மாதான் செய்கின்றது. இப்பொழுது பாபாவிடமிருந்து ஸ்ரீமத் கிடைக்கின்றது. இதில் ஆசீர்வாதம், கருணை இவைகளை ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. பாபாவை மட்டும் நினைக்க வேண்டும். வேறு எந்த விஷயத்தையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கின்றது என்பதை அறிந்து கொண்டீர்கள். இதில் குழப்பமான விஷயம் எதுவும் இல்லை. ஆழ்ந்த இருளில்தான் பாபா வருகின்றார். ஆகையால் தான் சிவராத்திரி கொண்டாடுகின்றார்கள். கிருஷ்ணருக்கு கூட பிறந்த நேரத்தை இரவில்தான் காட்டுகின்றார்கள். பூரி, பால் பாயசம் இவைகளை கோவில்களில் இரவில்தான் செய்கின்றார்கள். இப்பொழுது சிவனுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அவரோ நிராகாரமானவராக இருக்கின்றார். அவருக்கு உடலே கிடையாது. அவர் எதுவும் சாப்பிட்றதில்லை. யாருக்கும் தெரியவும் தெரியாது பாபா எந்த நேரத்தில் வருகின்றார் மற்றும் எப்படி செல்கின்றார். எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதில்லை. அவர் வருவார், பிறகு போய்விடுவார். இப்பொழுது நாம் அனைவரும் சிவபாபாவின் பேரன் பேத்திகள் என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஆஸ்தி அவரிடம்தான் கிடைக்கின்றது. பிரம்மாவுக்கும் கூட ஆஸ்தி அவரிடமிருந்து தான் கிடைக்கின்றது. இவரும் கூட மனிதர் தானே. சத்கதியில் முதல் நம்பர் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். இவர் அனைவருக்கும் மிகவும் அன்பானவர். ஏனென்றால் சதோ பிரதானமான குழந்தை அல்லவா? கொஞ்சம் பெரியவரானதும் சதோ என்று கூறப்படுகின்றது. பின்பு ரஜோ தமோ நிலை அடைகின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் ராதைதான் பெரியவரானதும் லட்சுமி நாராயணன் ஆகின்றார்கள். பாபா யாருக்கெல்லாம் ஞானம் கொடுத்தாரோ அவர்களுக்குத்தான் கொடுக்கின்றார். அதை போன கல்பத்தில் யாருக்கு ஞானம் கொடுத்தாரோ அவங்களுக்கு தான் இப்போ கொடுக்குறாரு. பாரதத்தில் தான் தேவி தேவதைகள் வாழ்ந்தார்கள். அதனால் தான் பாரதத்தில் கோவில்கள் அதிகமாக உள்ளன. கிறிஸ்துவ சர்ச்சில் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். தேவதைகளுக்கு எவ்வளவு 1000 கோயில்கள் உள்ளன. பாபா வந்துள்ளார், மனிதர்களை தேவதை ஆக்குகின்றார். அதாவது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். நாமும் பாபாவுடன் வந்துள்ளோம். பக்தி மார்க்கத்தில் தேவதைகளின் கோவிலில் மூர்த்திகளுக்கு என்று எவ்வளவு செலவு செய்கின்றார்கள். உற்பத்தி செய்து அதை பாலனை செய்து பின்பு அதை அழிக்கவும் செய்கின்றார்கள். 9 நாட்களுக்குள் அதை தண்ணீரில் மூழ்கச் செய்து விடுகின்றார்கள். அதில் மிகவும் அன்பு வைக்கின்றார்கள். நவராத்திரி நாட்களில் கல்கத்தாவில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது அற்புதமாக தோன்றுகின்றது. நாமும் கூட முன்னால் இவ்வாறு செய்து இருக்கின்றோம். கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து இருக்கின்றோம். எத்தனை மூட நம்பிக்கைகள் உள்ளன. ராமாயணத்தை எவ்வளவு நேசிக்கின்றார்கள். விஷயங்களை கேட்டு கண்ணீர் விடுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் என்றார் பாபா. இதனால் எந்த பலனும் இல்லை. பாபா இப்பொழுது நம்மை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகின்றார். அதனால் கேட்டவை அனைத்தையும் இங்கேயே மறந்து விடாதீர்கள். அனைத்து விஷயங்களையும் நினையுங்கள் என்றார் பாபா. முழுமையாக புத்துணர்ச்சியுடன் செல்லுங்கள். தன்னை ஆத்மா என்று நினைத்து தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அனைத்தையும் மறந்து விடுங்கள். இது அனைத்தும் சுடுகாடாக உள்ளது. டெல்லியில் பிர்லா கோவிலில் பாரதம் பரிஸ்தானமாக, அதாவது சொர்க்கமாக இருந்தது. அதை தர்மராஜர் ஸ்தாபனை செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த உலகம் சுடுகாடாக ஆகப் போகின்றது என்று நீங்கள் குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள் என்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, மகாபாரதம் யுத்தம் கூட முன்னால் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. இதற்கு பிறகு தான் சொர்க்கத்துடைய கதவு திறக்கும். சாஸ்திரங்களில் கூட மகாபாரத யுத்தம் காட்டப்பட்டுள்ளது. அதன் பிறகு என்னாகும் என்று காட்டவில்லை. பிரளயம் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள்.
இப்பொழுது கிருஷ்ணரை ஒரு பக்கம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்ததாக காட்டுகின்றார்கள், இன்னொரு பக்கம் ஆளிலையில் கட்டை விரலை சூப்பிக்கொண்டே எழுந்தருளியதாக காட்டுகின்றார்கள். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. அவர் அங்கே கர்ப்பமாலையில் மிகவும் ஓய்வாக இருக்கின்றார். மற்றபடி அவர் ஆளிலையில் வர முடியுமா? இது இயலாத காரியமாகும். இவை அனைத்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். கல்பம் கல்பமாக இப்படி தான் நடக்குது. இப்பொழுது குழந்தைகளுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், மேலும் மற்றவர்களுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். பாபா தான் சொர்க்கத்தின் படைப்பாளர் ஆவார். அவரைத்தான் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை என்று கூறுகின்றார்கள். அதனால் நாம் குழந்தைகள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆக வேண்டுமல்லவா? சிவ ஜெயந்தி கூட பாரதத்தில் தானே கொண்டாடுகின்றார்கள் என்றால் அவசியம் பாரதத்திற்கு ஏதோ கொடுத்திருக்கின்றார் என்று அர்த்தமாகின்றது. இப்பொழுது உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை வழங்குகிறார் அல்லவா? பாபா தான் சத்கதி தாதாவாக இருக்கின்றார். ஞானக்கடல் பாபா தான் வந்து கொடுக்கின்றார். இப்பொழுது பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். 5000 வருடத்திற்கு பிறகு இங்குதான் வருவார். யாரெல்லாம் இந்த பிராமண குலத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அங்கே வருவார்கள் என்பது குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்ரீமத் படி தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்கள் தவறான விஷயங்கள் கூறினால் கேட்டும் கேட்காமல் இருக்க வேண்டும். அதில் தன்னை கெடுத்து கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, தேவதை ஆகக்கூடியவர்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் அவப்பெயரை உண்டாக்கக்கூடாது. இதில் கவனம் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் தவறான காரியம் செய்யக்கூடாது. பழைய கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. போதை மற்றும் குறிக்கோளின் நினைவினால் அனைத்து கர்மேந்திரங்களையும் கட்டளைப்படி இயக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகுக. சங்கமகத்தில் பாப்தாதா மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடமும் சிம்மாசனமும் கிடைக்கின்றது. தூய்மையின் கிரீடமும் இருக்கின்றது, பொறுப்புகளின் கிரீடமும் இருக்கின்றது, அழிவற்ற சிம்மாசனமும் இருக்கின்றது, உள்ளம் என்ற சிம்மாசனதாரியாகவும் இருக்கின்றீர்கள். எப்பொழுது இப்படிப்பட்ட இரட்டை கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகின்றீர்களோ அப்பொழுது போதையும் குறிக்கோளும் தானாகவே நினைவிருக்கும். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியும். யார் கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் விட்டுவிடுகின்றார்களோ அவர்களுடைய கட்டளையை எந்த ஒரு பணியாளரும் ஏற்பதில்லை. சீட்டில் இருந்தால் தான் வந்து சொல்கிறத கேட்பாங்க. ஸ்லோகன் சொல்கிறாரு, பலவீனமான எண்ணங்களே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக கேள்விக்குறியாக ஆக்கிவிடுகிறது அப்படின்றார் பாபா. அவ்யக்த ஷரா இந்த மாதம் தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக்குங்கள்ன்றாரு. ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியம் தூய்மையை தானமாக வழங்குவதாகும். தூய்மையானவராவது மற்றும் ஆக்குவதே புண்ணிய ஆத்மாவாவது ஆகும். ஏனென்றால் ஏதேனும் ஒரு ஆத்மாவை தன்னை அழித்து கொள்ளும் மகாபாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். அசுத்தம் என்பது தன்னை அழித்து கொள்வது ஆகும். தூய்மை என்பது உயிர்தானமாகும் என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.